ஹலோ ஆல் வெல்கம் பேக். இந்த வீடியோ வந்து நான் சும்மா ரேண்டமா சண்டே மார்னிங் வந்து நம்ம ஷார்ட்ஸ்க்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். ஆனா, அதுக்கப்புறமா இதோட கன்டென்ட்டே வந்து நான் மாத்திட்டேன். முந்தின நாள் சாதம் வடிச்சிருந்த கஞ்சி தண்ணீல அம்மா உப்பு போட்டு வச்சுருவாங்க. ஸோ மறுநாள் காலையில எழுந்துட்டு இது வந்து ரொம்ப ஈஸியாவே நம்ம எடுத்துக்கிற ஒரு ஃபுட்டு. சம்மர் டைம்ல ரொம்ப நல்லாவும் இருக்கும். நான் அதுதான் கொஞ்சமா சின்ன வெங்காயம் போட்டு குடிச்சிட்டுருக்கிறேன். அப்புறம் எனக்கு இந்த டுடே எழுதி வைக்கிற பழக்கம் உண்டு. அத வந்து நம்ம எழுதிட்டு அது வேலை முடிஞ்ச உடனே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம்ல, அப்ப எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த வாரத்துக்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சுட்டேன். டெய்லி 12 மணிக்கு வந்து ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கான எடிட்டிங் ஒர்க் பார்க்குறதுக்கு தான் வந்திருந்தேன். முந்தின நாள் கொஞ்சமா வீடியோ எடிட் பண்ணி வச்சிருந்தேன். மிச்சம் இருக்கிறத வந்து இப்ப எடிட் பண்ண வந்திருக்கேன். நான் வீடியோ எடுக்கிறதெல்லாம் பார்த்தா 20 நிமிஷம் வரைக்கும் வந்து போகும். அத 1 நிமிஷமா கன்வெர்ட் பண்றதுக்குள்ள வந்து பெரும் பாடாயிரும். நான் யூஸ் பண்ற ஆப் வந்து இன்ஷாட். இது வந்து கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லி இந்த ஆப். ஸோ டக்கு டக்குன்னு வந்து எல்லாமே பண்ணிடலாம். ரெக்கார்டிங்க்கும் வந்து இது ரொம்பவே ஈஸியான ஒரு டூல். நான் மோஸ்ட்லி இல்ல 100% நான் வந்து ஷார்ட்ஸ் இதுல மட்டும் தான் வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நெறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. என்னம்மா இது கூடவா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு யோசிக்காதீங்க. யாராவது 1, 2 பேர் தெரியாதவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் வந்து இத ஷேர் பண்ணியிருக்கிறேன். முதல்ல எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணதும் நான் நெறைய யூஸ் பண்றது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ளிட்டையும், டெலீட்டையும் தான் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட்டு தேவையானது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுப்பேன். 20 நிமிஷம் வீடியோனா, அதுல வந்து நம்ம என்ன காமிக்க போறோம்ன்றது நமக்கு ஓரளவு ஐடியா இருக்கும்ல. ஸோ அத மட்டும் எடுத்து வைப்பேன். அதுவே எனக்கு எப்படியும் 2 நிமிஷம் இல்ல 1 1/2 நிமிஷம் வரைக்கும் வரும். அதுக்கப்புறமா நீங்க டிரான்சிஷன் ஆட் பண்ணும்போது, இல்ல ஒரு சில இடத்துல வந்து ஸ்பீடெல்லாம் இன்கிரீஸ் பண்ணும்போது, அப்ப இன்னும் கொஞ்சம் வந்து டைம் கம்மியாகும். இப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட்டு எடிட்டிங் போர்ஷன் முடிப்பேன். வீடியோ எடிட் பண்ணி முடிக்கிறச்ச எங்க அம்மா வந்து கரெக்ட்டா சாப்பிட கூப்பிட்டாங்க. அன்னைக்கு காலைல சாப்பாடு வந்து சொரைக்காய் அடையும், தேங்காய் சட்னியும் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அந்த ஷார்ட்ஸ்க்கு வந்து ரெக்கார்ட் பண்ண போயிருந்தேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு பேசும்போது இந்த கையாட்டி பேசுற பழக்கம் உண்டு. இப்ப கூட நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த மாரி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் தனியா ஏதாவது கால் எடுக்கும்போது, இல்ல நான் தனியா ஏதாவது சத்தமா படிக்கும்போது வந்து என் கை அந்த மாரி தான் வந்து நான் ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டே இருப்பேன். அதனால என்னடா இந்த பிள்ள ஓவரா சீன் போடுதுன்னு தப்பா நெனச்சுக்காதீங்க. அது என்னோட பழக்கமே அப்படிதான். இன்னைக்கான ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ் மெனு 6 வயரா அது மாரி நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் எதுவுமே எழுதிக்க மாட்டேன். டைரக்ட்டா அப்படியே உட்காந்து அந்த ஸ்பாட்ல என்ன வருதோ அந்த வீடியோவ பார்த்து அப்படி பேசுவேன். அன்னைக்கு வந்து நெறைய ஜாம் ஆயிட்டு இருந்தது. அதெல்லாம் இந்த வீடியோல பாருங்க. ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன எடுத்துட்டு போக போறேன்னா 6 வகையில சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. ஒரு நிமிஷம் வீடியோக்கு பின்னாடி இவ்வளோ போராட்டம் இருக்கும். சில சமயம் வந்து ஒரே ஸ்ட்ரெச்ல பேசிடுவேன். சில சமயம் வந்து இந்த மாரி நெறைய டேக் எடுக்கும்போது தான் இந்த மாரி எல்லாமே எனக்கு நடக்கும். ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ் மெனு பிரியாணி 6 வகையான ஒரு சுண்டல் போட்டு பிரியாணி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். நேற்றுக்கு நைட்டே ஒரு கை அளவு வந்து ஒவ்வொரு சுண்டலையும் எடுத்து ஊற வச்சிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதை ப்ரெஷர் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். பேசி முடிச்சதும் ரீப்ளை பண்ணி பார்த்துப்பேன். ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் கரெக்ட்டா வரல, கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணல அப்டின்னா, அத வந்து திரும்பவும் பேசிட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். ஆனா 70% ஒரே ஸ்ட்ரெச்ல பேசிருவேன். அன்னைக்கு நான் வீடியோ எடுத்ததுனால என்னோட அட்டென்ஷன் ஃபுல்லா அந்த வீடியோலயுமே இருந்ததா, அதனால வந்து பயங்கரமா டேக் எடுத்துட்டு இருந்தேன். ஆனா அதுவும் நல்லது தான். இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. கூடவே கொஞ்சம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வீடியோ எடிட் பண்ற மாரி தான் நம்ம ஆடியோவுமே வந்து எடிட் பண்ணிக்கலாம். நம்ம பாதி வரைக்கும் ஒழுங்கா பேசியிருக்கோம். பாதி தான் டெலீட் பண்ணா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கூட இதுல இருக்கும். அவ்வளோதாங்க. நான் வந்து ஷார்ட்ஸ்க்கு இப்படி தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு யாராச்சும் ரூம்ல இருக்கும்போது பேச ஒரு மாரி இருக்கும். அதனால மோஸ்ட்லி நான் மட்டும் ரூம்ல இருக்கிற மாரி பார்த்துப்பேன். எங்க வீட்ல டிவி சவுண்ட், அப்புறம் இந்த வெளில போற காரு, பைக் சவுண்ட்லாம் ரொம்ப கேட்கும். அதெல்லாம் வந்து அந்த நாய்ஸ் பொல்யூஷன எடுக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சின்னதா யூஸ்ஃபுல்லா இருந்தாலும், அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃபீட்பேக் எதுவா இருந்தாலும் என் கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.